அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் அதை நீங்க பார்த்துடணும். சில பேர் நீங்க எப்படி ஆயிட்டோம்னா, ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார்ன்றதை காட்டிலும் மற்றவர்கள் என்னை எப்படி பார்க்கிறாங்க அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சிலர் எப்படின்னா, நான் என்னை எப்படி பார்க்கிறேன் அதுல வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் நல்லா இல்லை, நான் பரிசுத்தமா இல்லை, நான் ஒர்த் இல்லை, இப்படின்னு தன்னை குறித்து தாங்களே சில அடையாளங்களை வைத்திருக்கிறார். சிலர் அவங்க சொல்றத வச்சு, மற்றவங்க சொல்றத வச்சு, அவன் நான் அப்படி சொல்லிட்டான், அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி வாழ்ந்துட்டு. ஆனா இங்க எது முக்கியம்னா, அவங்க சொல்றது, இவங்க சொல்றது, நான் சொல்றது, அது எதுவுமே முக்கியம் இல்ல. என்னை படைத்தவர், என்னை அழைத்தவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நியாயாதிபதிகள் 6 பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் இருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்ப ஆண்டவர் உங்களை பார்க்கிற விதத்தை புரிந்து கொள்ளுங்க. அவர் உங்களை பார்க்கிற விதம் பராக்கிரமசாலி, மைட்டி ஹீரோ. அப்ப தேவன் உங்களை பராக்கிரமசாலிகளாய் பார்க்கிறார். பராக்கிரமசாலினா என்னங்க? அவங்க பலசாலிகள், எதையும் வீழ்த்தக்கூடியவர்கள், எப்பேற்பட்ட எதிரியையும் அடித்து வீழ்த்தக்கூடியவர்கள் தான் பராக்கிரமசாலிகள், இல்லையா? இந்த பராக்கிரமசாலிகளை யாராலும் வீழ்த்த முடியாது, ரொம்ப கஷ்டம், அதுதானே. அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா அப்படியாக பார்க்கிறார். அப்ப நீங்க உங்களை எப்படி பார்க்கணும்? நான் ஒரு பராக்கிரமசாலி, பிசாசு என்னை மேற்கொள்ளவே முடியாது, பிசாசை காட்டிலும் நான் பராக்கிரமசாலி, இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனையை காட்டிலும் நான் பவர்ஃபுல், இந்த வியாதியை காட்டிலும் நான் பவர்ஃபுல், இந்த கடனை காட்டிலும் நான் பவர்ஃபுல் அப்படின்னு நம்மளை ஆண்டவர் பார்க்கிற மாதிரி பார்க்கணும். ஏன் பராக்கிரமசாலி? எப்படி பராக்கிரமசாலினா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்ப தேவன் என் கூட இருக்கிறனால நான் பராக்கிரமசாலியா இருக்கிறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறனால நான் ஸ்ட்ராங், கர்த்தர் என் கூட இருக்கிறனால நான் பவர்ஃபுல், கர்த்தர் என் கூட இருக்கிறனால நான் பராக்கிரமசாலி, கர்த்தர் என் கூட இருக்கிறனால நான் எல்லாவற்றையும் வீழ்த்தக்கூடியவன். அப்ப இன்னைக்கு நீங்க உங்களை அப்படி பாருங்க. உங்க பிரச்சனை பெருசா இருக்கலாம், கடன் கட்ட முடியாம இருக்கலாம், வியாதி எதிர்கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்க்கிற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும். எல்லாம் மாறும், நிச்சயம் மாறும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்களே, 14ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்படியே 16ஆம் வசனம் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனா அவர் சொல்றாரு, ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப நீங்க நான் சொல்றேன், கர்த்தர் நம்ம கூட இருந்துட்டா போதும், எத்தனாயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு ஆளை முறியடிப்பது போல நம்ம முறியடிச்சிடலாம். ஒரு ஆளை முறியடிச்சிடலாம் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாருப்பா, அந்த ஒரு ஆளை முறியடிக்கிறது மாதிரி நீ பல லட்சக்கணக்கான ஆட்களை நீ முறியடிச்சிருவோன்னு கிதியோனை பார்த்து சொல்றாரு. அப்ப நம்மள பார்த்து சொல்றாருப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் சகாயர், நான் உன் துணையாளர், நானே உன்னுடைய ஆதாரம், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறதுனால உன் பிரச்சனைகளை எளிமையாய் முறியடித்து விடுவாய் என்று சொல்கிறார். நீ பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். எனவே இன்னைக்கு நீங்க உங்களை பார்க்கிற விதத்தை மாத்துங்க. கர்த்தர் என்ன பார்க்கிற மாதிரி தான் நான் பார்க்க போறேன். வெளி தோற்றத்துக்கு படி நான் என்ன பார்க்க மாட்டேன். என்னோட பர்சனல் ஃபெயிலியர்ஸ் அதை வச்சு என்ன பார்க்க மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க அதை வச்சு என்ன பார்க்க மாட்டேன். நான் கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறவரோ அப்படிதான் பார்க்க போறேன். நான் பராக்கிரமசாலி. அண்ட் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை மேற்கொள்ளுவேன். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்ளுவேன். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் பராக்கிரமசாலி, மேற்கொள்ளுகிறவனா இருப்பேன். இந்த கண்ணோட்டத்தோடு இந்த நாளை எதிர்கொள்ளுங்க, இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய ஜெயங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாய் பெரிய ஜெயங்களை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பெரிய ஜெயங்களை அனுபவிப்பீர்கள். நீங்கள் பெரிய ஜெயங்களை அடைவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.